ஒரு சிறிய கிராமம். மாலை சூரியன் சாய்ந்திருக்கும் நேரம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தார் ஒரு புத்திசாலியான முதிய முனிவர். அவரை எல்லோரும் மரியாதையுடன் அழைப்பார்கள். அவரின் அறிவும் நகைச்சுவை உணர்வும் கிராமம் முழுக்க புகழ் பெற்றது. ஒரு நாள் ரோகன் என்ற இளம் மாணவன் அவரை சந்திக்க வந்தான். ஐயா, நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் அடைய வேண்டும். அதற்கான ரகசியம் என்ன என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். முனிவர் சிரித்துக் கொண்டு அவனை பார்த்து கூறினார், நன்றாக சொன்னாய் இளம் மாணவா, ஆனால் முதலில் நீ ஒரு எளிய பணி செய்ய வேண்டும். அது உன்னிடம் இருக்கிறது. அவர் சொன்னார், சந்தைக்கு போய் மிக பெரியதும் சுவையானதுமான தர்பூசணியை வாங்கி வா. அதை உன் தலையில் வைத்து முழு கிராமத்தையும் கடந்து வா. ஆனால் அது கீழே விழக்கூடாது. ரோகன் குழம்பினான். தர்பூசணியுடன் நடப்பதற்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? அவன் மனதில் நினைத்துக் கொண்டே இருந்தான். ஆனால் அவன் தீர்மானமாக சென்றான். அவன் சந்தையில் ஒரு பெரிய தர்பூசணியை வாங்கி தலையில் வைத்தான். ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்தான். அவன் முகத்தில் கவனம், மனதில் பதட்டம். கிராம மக்கள் இதை கண்டு சிரிக்கத் தொடங்கினர். சிலர் கை தட்டினார்கள், சிலர் கேலிக்கையாக முகம் காட்டினார்கள். ரோகன் எதையும் கண்டு கவலைப்படவில்லை. அவன் நோக்கம் ஒன்றே ஒன்று, அந்த தர்பூசணியை கீழே விழாமல் எடுத்து செல்வது. இறுதியாக நீண்ட சிரிப்பு நிறைந்த அந்த பயணம் முடிந்தது. ரோகன் முனிவர் முன் நின்றான். தர்பூசணியும் முழுமையாக பாதுகாப்பாக இருந்தது. அவன் முகத்தில் நிம்மதி, பாராட்டை எதிர்பார்த்தான். ஆனால் முனிவர் சிரிப்பை அடக்க முடியாமல் வெடித்தார். அட ரோகன் என்று சிரித்துக் கொண்டே கூறினார், இப்போ புரிகிறதா மகிழ்ச்சியின் ரகசியம்? வாழ்க்கையும் அந்த தர்பூசணியை போல்தான். சிரமங்களும் தடைகளும் எதிர்பாரா திருப்பங்களும் வரும். ஆனால் நீ அவற்றை சிரிப்புடன் நகைச்சுவையுடன் எதிர்கொண்டால் மகிழ்ச்சி உன்னோடு நடக்கும். ரோகனும் கூடவே சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தான். அந்த ஒரு சிரிப்பிலேயே அவன் உண்மையான ஞானத்தை கண்டான். அந்த நாளில் இருந்து அவன் ஒவ்வொரு சவாலையும் சிரிப்புடன் எதிர்கொள்ள தொடங்கினான். தர்பூசணியை தலையில் சுமந்த தீர்மானத்துடன். ஆனால் இப்போது மனதில் சிரிப்புடன். எப்போதாவது மனம் தளர்ந்தாலும் அவன் அந்த தர்பூசணி பாடத்தை நினைத்து சிரித்துக் கொண்டே மீண்டும் எழுந்தான். இது நமக்கும் பொருந்தும் நண்பர்களே. வாழ்க்கை சவால்களால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் அதனை நகைச்சுவையுடன் ஒளி மனதுடன் எதிர்கொண்டால் வாழ்க்கை ஒரு போராட்டமே இல்லை, ஒரு மகிழ்ச்சியான பயணமாக மாறும். அடிக்கடி நினைவில் கொள்ளுங்கள், தீர்மானமாக இருங்கள், ஆனால் உங்களையே எண்ணி வருத்தப்படாதீர்கள். மனமுடைந்தால் உங்களுக்கு ஒரு நாள் சிரிப்பு கொடுத்த நினைவுகளை நினைவுபடுத்துங்கள். அந்த சிரிப்பே உங்களுக்கு புதிய ஆற்றலை தரும். இதுதான் மகிழ்ச்சியை ஆளும் ரகசியம். மகிழ்ச்சியுடன் இருங்கள்.